Hello 11th standard students. By principle of mathematical induction, we have to prove this formula is correct or not, or this is the answer for this. இந்த sum உடைய formula இதுதான் அப்படினு நம்ம prove பண்ணி ஆகணும் அல்லது verify பண்ணி ஆகணும் அல்லது check பண்ணி ஆகணும். இந்த processக்கு பேரு mathematical induction. What is the mathematical induction? First எடுத்த உடனே அவங்க கொடுத்திருக்க क्वेश्चனுக்கு ஒரு நேம் வைக்கணும். The process. I am telling the process how to do a mathematical induction. ஒரு சம் ரைட்டா ராங்கா ஒரு ஃபார்முலா கரெக்டா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம் இந்த மெத்தட். ஸ்டேஜ் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க என்ன செய்யணும்னா ஸ்டேட்மென்ட்க்கு ஒரு பேர் வைக்கணும். P of n அப்படினு சொல்லிட்டு ஸ்டேட்மென்ட்க்கு ஒரு பேர் வைக்கணும். ஸ்டெப் நம்பர் 1. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன செய்யறேன்னா let P of n is equal to 1 square plus 3 square plus 5 square dot plus 2n minus 1 whole square equal to n into 2n minus 1 into 2n plus 1 by 3. First எடுத்த உடனே ஒரு நேம் வெச்சிருங்க. P of n அப்படினு சொல்லிட்டு ஒரு நேம் வெச்சிருங்க. Let P of n is equal to அப்படினு சொல்லிட்டு first எடுத்த உடனே just keep a name for this P of n. Okay? P of n is equal to அப்படி நேம் வெச்சு முடிச்சிடுங்க. After keeping the name நீங்க என்ன செய்யணும்னா let n is equal to 1. n க்கு 1 கொடுங்க. 1 கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்ய போறேன்னா n க்கு 1 கொடுத்து LHS தனியா கண்டுபிடிக்க போறேன், RHS தனியா கண்டுபிடிக்க போறேன். First LHS of P of 1. LHS னா first term மட்டும் எடுத்தா போதும். 1 square is 1. Then I am moving to RHS of P of 1. RHS னா இங்க n க்கு இடத்துல 1 கொடுங்க. 1 into 2 into 1 is 2. 2 minus 1. 2 into 1 is 2 plus 1 by 3. Your answer will be 1. 2 minus 1 is 1. 2 plus 1 is 3 by 3. Cancel பண்ணீங்கன்னா your answer is 1. அப்ப LHS உம் RHS ஈக்குவலா இருக்குது. இப்ப LHS of P of 1 is equal to RHS of P of 1. இப்ப LHS உம் RHS ஈக்குவலா இருந்தா P of 1 உண்மை. இந்த சம்முக்கு P of n ல 1 போட்டிங்கன்னா இந்த சம் satisfy ஆகுது அப்படினு ப்ரூவ் பண்ணிட்டாலே we will declare that therefore P of 1 is true. P of 1 is true. What is stage 2? What is step 2 னா you have to prove P of 1 is true. நீங்க ப்ரூவ் பண்ணனும். You have to prove P of 1 is true. நீங்க பக்காவா ப்ரூவ் பண்ணனும். P of 1 LHS உம் RHS உம் போட்டு ஈக்குவல்னு காட்டணும். காட்டிட்டு stage 3 you have to assume P of k is true. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா P of k வை true நம்மளே assume பண்ணிக்கணும். ப்ரூவ்லாம் பண்ண கூடாது. இது உண்மைதான் அப்படினு சொல்லிட்டு நம்மளே யதார்த்தமா எடுத்துக்கணும். we have to assume. அப்படினா என்ன சார் அர்த்தம்? ஒண்ணும் கிடையாது. n இருக்கிற இடத்துல k வை போட்டு 1 square plus 3 square plus 5 square dot n இருக்கிற இடத்துல k வை போட்டு minus 1 whole square equal to k into 2k minus 1 2k plus 1 n இருக்கிற இடத்துலலாம் k போட்டு by 3 ன்னு எழுதி நீங்களே தைரியமா என்னன்னு எழுதினனா is true ன்னு எழுதினோம். இங்க நீங்க செக் பண்ணி true ன்னு போடிங்க. LHS உம் RS உம் செக் பண்ணி true ன்னு போடிங்க. இங்க செக் பண்ணாம என்ன போட்றணும்? assume. அப்படினா நம்மளே granted-க்கு எடுத்துக்கணும். is true அப்படி நம்ம எடுத்துக்கணும். இது ஸ்டேஜ் நம்பர் 3. Stage number 3 assumption. Assume P of k is true. This is stage number 3. Assume P of k is true is stage number 3. Stage number 4. What is stage number 4? We have to prove P of k plus 1 is true. இதுதான் இந்த sum உடைய climax. We have to prove P of k plus 1 is true. K plus 1 உண்மைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். 1 ப்ரூவ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. P of k assume பண்ணிக்கிட்டோம். But we have to prove P of k plus 1 is true. What is P of k plus 1? What is P of k plus 1? கொஸ்டினுக்கு வாங்க. 1 square, 2 square, 3 square, 1 square, 3 square, 5 square, dot n இருக்கிற இடத்துல you have to substitute k plus 1. K plus 1 minus 1 whole square. கரெக்டா பாருங்க. n க்கு இடத்துல you have substituted k plus 1.
is equal to RHSக்கு வாங்க. n-க்கு ரெட்லலாம் என்ன போடணும் நீங்கள் k plus 1 தான் போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் bracket என்ன வரும் k plus 1. செகண்ட் bracket என்ன வரும் செகண்ட் bracket 2 into k plus 1 minus 1. 2 into k plus 1 minus 1. third bracket என்ன வரும் 2 into k plus 1 plus 1 வரும். கரெக்டா? first bracket k plus 1 n-க்கு பதில் இங்கே n-க்கு பதில் k plus 1 போட்டேன், இங்கே n-க்கு பதில் k plus 1 போட்டேன். மற்றெல்லாம் அப்படியே தான் எழுதியிருக்கிறேன். all divided by 3. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். k plus 1 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2k 1 2s are 2. 2ல் 1 போச்சுன்னா 1 தான் வரும். அப்போ ப்ளஸ் 1. இது முடிஞ்சு போச்சா? இதையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 2k 2 1s are 2. 2 plus 1 3. இப்போ 2k plus 3 by 3. This is our p of k plus 1. We have to prove p of k plus 1 is true. இதை true நம்ம prove பண்ணி ஆகணும். இதுதான் p of k plus 1. அப்போ LHS ஆரம்பித்து இந்த RHS வர வச்சிடணும். இப்போ LHS ஆரம்பித்து RHS வர வைக்கணும். We have to prove p of k plus 1 is true. This is our p of k plus 1. I am starting with LHS of p of k plus 1. LHS ஆரம்பித்து இதை வர வைக்கணும். இதை வர வச்சுட்டு சம் முடிஞ்சு போச்சு. LHS of p of k plus 1 என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன் 1 square plus 3 square plus 5 square dot 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 plus 2 into k plus 1 minus 1 whole square. So step number 4 we have to prove யாரு p of k plus 1 is true. இதை ப்ரூவ் பண்ணிட்டா சம் முடிஞ்சு போச்சு. 4 ஸ்டெப்பு தான். பேர் வைங்க, 1 வச்சு ப்ரூவ் பண்ணுங்க, k வச்சு ப்ரூவ்டுன்னு நினச்சிக்கிங்க, அசியூம் பண்ணிங்க. ஆனால் k plus 1க்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். 1 square plus 3 square plus 5 square dot dot dot. இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் k plus 1க்கு முன்னாடி ஆள் என்னவா இருந்திருப்பான்னா கேவா தான் இருந்திருப்பான். ரைட்டா? அப்போது 2k தான் இருந்திருப்பான் minus 1 whole square plus 2k plus 1 minus 1 whole square. இதுக்கு முன்னாடி ஆள் இங்கே 101ன்னு இருக்குதுன்னா இதுக்கு முன்னாடி ஆள் 100 தான் இருந்திருப்பான். ஏன்னா இது கண்டினியூஸாக வர நம்பர்ஸில் உங்களுக்கு k மட்டும் மாறிக்கிட்டே வருது. அப்போது k plus 1 என்பது n plus 1th டேர்ம்னா nth டேர்மில் k தான் இருந்திருக்கும். அதே ஃபார்மேட்டு தான், அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். 2 மாறாது, -1 மாறாது, ஸ்கொயர்லாம் மாறாது. ஆனால் k plus 1க்கு முன்னாடி ஆள் என்னவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, கேவா இருக்க தான் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் k plus 1க்கு முன்னாடி ஆள் என்னவா போட்டுக்கணும், நம்ம k அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். ஆஃப்டர் திஸ் இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் பாருங்கள், p of k is true போட்டிருக்கீங்க பாருங்கள். 1 square 3 square 5 square 2k minus 1 whole square 2k minus 1 whole square. இது வரைக்கும் நமக்கு இங்கே அவைலபிள். இது எதுவும் கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டு ஒன்றா இருக்கும் பாருங்கள். சின்ஸ் இது ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால அதோட ஆன்சரை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதோட ஆன்சர் தோருக்கு பாருங்கள், இது யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம், k into 2k minus 1 2k plus 1 whole divided by 3 யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த இடத்துல. ப்ளஸ் நம்ம ஒரிஜினலாக இது ஒன்றும் தொடவே இல்லை. ப்ளஸ் 2 into k plus 1 minus 1 whole square. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி எந்த ஆன்சர் கொண்டு வந்தாகணும், இந்த ஆன்சர் கொண்டு வந்தாகணும். ரைட், ஃபைன். k அப்படியே இருக்கட்டும்பா, 2k minus 1 அப்படியே இருக்கட்டும், 2k plus 1 அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிராஸ் மல்டிப்ளை. இதை எடுத்துன்னு போய்ட்டு அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதை எடுத்து போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா பை 3 ஆகிடும். ப்ளஸ் இங்கே 3 போயிடுச்சா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. 2 into k 2k, ரைட், 2k. This is our bracket. 2k 2 ones are 2, 2 minus 1 is 1, 2k plus 1 whole square. Am I right? 2 into k 2k, 2 ones are 2, 2ல 1 போச்சுன்னா 1 தான் வரும். இது எல்லாமே ப்ராக்கெட்டுக்குள்ளார தான். இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் பை 3. ஏதாவது காமன் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா பாருங்கள். 2k plus 1 காமனாக இருக்கும், வெளில எடுத்துருங்க. 2k plus 1 காமன் வெளில எடுத்துட்டிங்களா? பேலன்ஸ் மட்டும் சொல்லுங்கள். k ஒன்று பேலன்ஸா,
அதுக்கப்புறமேட்டு 2k minus 1 ஒன்று பேலன்ஸா 2k minus 1 ஒன்று பேலன்ஸ் ப்ளஸ் 3 இங்கே என்ன பேலன்ஸ் 2k plus 1 பேலன்ஸ் ஏன் சொல்லுங்கள் ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் எடுத்துட்டீங்க all divided by 3 next stage 2 into k plus 1 k வால ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கப்பா 2k ஸ்கொயர் மைனஸ் k 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா 6k plus 3 all divided by 3 am I right next stage is equal to வெளியில் ஆல்ரெடி 2k plus 1 இருக்குது ஆல்ரெடி வெளியில் 2k plus 1 இருக்குது is it visible 2k plus 1 just a minute fine ஆல்ரெடி 2k plus 1 இருக்குது அதுக்கப்புறம் 2k ஸ்கொயர் 6k ல மைனஸ் k போச்சுன்னா plus 5k plus 3 am I right by 3 2k plus 1 product sum product is 3 2s are 6 sum is 5 3 times 2 times am I right plus plus multiply பண்ணா 5 வரும் add பண்ணா 6 வரும் add பண்ணா 5 வரும் by 2 இது அடிச்சா 1 முன்னாடி k போட்டுக்கிட்டீங்கன்னா 2k plus 3 இங்கே k போட்டுக்கிட்டீங்கன்னா k plus 1 இப்போ 2k plus 3 into k plus 1 ப்ராடக்ட் சம்மில் அங்கேயே போட்டு கேன்சல் பண்ணிங்க by 2 இங்கே முன்னாடி 2 இருந்ததுன்னா by 2 போட்டுட்டு முன்னாடி k போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற வேண்டியதான் இங்கே கேன்சல் பண்ணதுனால வெறும் k plus 1 மட்டும்தான் வரும் all divided by 3 உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆசைப்பட்டிருக்கான் பாருங்கள் ஃபஸ்ட் என்ன வேணுமா k plus 1 இதை வந்துருச்சு பாருங்கள் k plus 1 செகண்ட் ஸ்டேஜ் என்ன வேணுமா 2k plus 1 இதை வந்திருக்கு பாருங்கள் 2k plus 1 தேர்ட் ஆன்சர் என்ன வருமா 2k plus 3 இதை வந்திருக்கு பாருங்கள் 2k plus 3 all divided by 3 வந்துருச்சா is equal to RHS of P of k plus 1. You started with LHS of P of k plus 1 and you are ending in RHS of P of k plus 1. அப்போ therefore the result, final result, இடம் எல்லாம் இந்த இடத்துல எழுதுறேன் thus result thus P of k plus 1 is true பண்ணிட்டோம் இதோ LHS ஆரம்பிச்சு பக்காவா RHS ஆரம்பிச்சிட்டோம் இது RHS thus P of k plus 1 is true if P of k is true P of k is true P of k உண்மையானதால தான் இதை யூஸ் பண்ண பாருங்க இதை யூஸ் பண்ணனால தான் இது உண்மையாச்சு therefore by principle of mathematical induction P of n is true P of n நம்ம question is true for n greater than or equal to 1 or for natural numbers okay thank you